இருக்க சென்னை சிட்டியில் நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜை அறை அப்படின்னு தனியாக ஒன்றும் இல்லவே இல்லை. எல்லாருமே மரத்தில் செஞ்சு ஒரு செட்டப் தான் வாங்கி வைக்கிறாங்க. இந்த பூஜை அறை செட்டப்பை வந்து நிறைய பேர் வந்து பெட்ரூம் பக்கத்தில் வச்சுருக்காங்க, சமையல் அறை பக்கத்தில் வச்சுருக்காங்க. எங்கே இதை ஆக்சுவலாக வைக்கலாம் சார்? பூஜை அறைன்றதுமா பொதுவாக வந்துட்டு நம்ம ஈசானியம் வந்துட்டு தெய்வத்தோட இடம், அங்கே வச்சு சாமி கும்பிடலான்னு ஒன்று இருக்குங்கம்மா. ஆனால் ஏன் இப்போ இதை வந்துட்டு நம்ம வேண்டாம் அங்கே வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னு சொன்னால், அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 4க்கு 4 இல்லை 5க்கு 5 ரூமை கட்டி அதுக்கு ஒரு டோரை போட்டு மூடிடுறாங்கம்மா. அதுக்காக தான் அங்கே வந்து வைக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை வைக்க வேண்டிய இடமே ஈசானியம் தான். ஆனால் அது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்றதை கொஞ்சம் விபரமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஒரு ரூமை போட்ட உடனே என்ன ஆகிடுதுன்னா, வடக்கு பக்கம் இருந்து வர காற்றும் கிழக்கு பக்கம் இருந்து வர சூரிய ஒளியும் உள்ளே வராமல் போயிடுது. சின்னதாக அடைச்சிடுறாங்க போயிட்டு. அங்கே ஒரு எதுவும் ஜன்னல் வைக்க முடியாமல் போயிடுது. அதனால் இப்போ எல்லாருக்கும் நான் அறிவுறுத்துறது என்னென்னா, அந்த பூஜை ரூமு மேற்கு மத்தியமத்தில் வரலாங்கம்மா. மேற்கு மத்தியமத்தில் கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த பெட்ரூம்லேயே கொண்டு போய் வச்சுக்கிறாங்கம்மா. அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம கன்னி மூலையில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதாவது நிருதின்னு சொல்கிறோம், கன்னி மூலைன்னு சொல்லுவோம், குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வைக்கவே கூடாதுங்கம்மா. அது ரொம்ப தவறான விஷயம். அந்த ரூமில் வரவே கூடாது. கிச்சனில் வைக்கலாம், இருந்தாலும் அதுவும் வந்து நான் வந்துட்டு சஜஷன் பண்ணுறதில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் சுவர் எப்படியும் இருக்கும் ஒரு வீட்டில். மையப்பகுதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அந்த மேற்கு செவுத்தில் ஒட்டி கபோர்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிழக்க பார்த்த மாதிரி வச்சுக்கலாங்கம்மா. அதில் வைக்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சில பேர் வந்துட்டு அந்த பொம்மை இந்த பொம்மை குபேர பொம்மைன்னு வாங்கி நிறைய வச்சிடுறாங்க, கொலு வைக்கிற மாதிரி. அது வந்து மிகப்பெரிய தவறுங்கம்மா. அது சிம்பிளாக ஒரு 5 தெய்வம் உள்ள ஒரு ஃபோட்டோ மாட்டிட்டு, இல்லை அவங்களோட குலதெய்வம் இதை நமக்கு முக்கியமாக பார்த்துட்டு, அந்த ஒரு சின்னது வழக்கு காமாட்சியம்மனுக்கு ஒரு குத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அந்த இதில் வச்சுக்கிட்டாலே போதுமானதுங்கம்மா. இது வந்து சராசரியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் இருக்கிற வீட்டில் வந்து இப்படி தாங்கம்மா செய்ய முடியும். இதுக்கு மேலே வந்து சிறப்பாலாம் செய்ய முடியும். ஏன்னா அவங்க வீடே அவ்வளோதான் இருக்கும். அதில் வந்து தனியாக பூஜை ரூமுக்குன்னு ஒதுக்க முடியாது. அதனால் யாரும் அவங்க கட்டுறதில்லை. அதனால் இந்த ஈசானியத்தில் வர பிரச்சனை வர்றதில்லை. இந்த மாதிரி ஒரு 700-1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டுறவங்க வீட்டில் அது தனியாக ரூம் கொடுக்கறதில்ல, ஒரு கபோர்டு மாதிரி பண்ணிக்கிறாங்க, அதில் தான் வச்சிடுறாங்க. சில பேர் செல்ஃப்லலாம் வச்சுக்கிறாங்க சார், அதுவும் வைக்கலாங்கம்மா. அதான் வைக்கலாம், அதுதான் சொல்ல வந்தேன். அது அவங்களோட வசதியை பொறுத்து தான். செல்ஃபுங்கிறது எங்கே இருக்கணும், அதே வந்து நிறுதியில் இருந்துச்சுன்னா அது தவறு தானே, அக்னியில் இருந்தாலும் அது தவறு தான். அதனால் இப்போ வாயுவில் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிறது மேற்குன்றது வாயுவிலே வரும். ஹாலில் வச்சுக்கலாம், இல்லை ஹாலே வந்து பெட்ரூமே இல்லாமல் ஒரே ஃபுல்லாக ஹாலாக இருந்துச்சுன்னா அது வாயு மூலை தான் வரும். அங்கே வச்சுக்கலாம். ஆகும்போது கிழக்க பார்த்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. சில அங்கே வாயுலையும் ஒரு பெட்ரூம் போட்டுருவாங்க. சில வீட்டில் நிறுதியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருவாங்க, வாயில் ஒரு பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒன்று போட்டுப்பாங்க. அப்போ அந்த வாலோட செவரில் நம்ம வச்சோம்னாலும் அதுவும் மேற்கு செவரு தானே உங்களுக்கு. அப்போ வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம்.